அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம்னா ரோஜா வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அது வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மூக்குத்தி ரோஸ்ன்னு போடுறது அல்லது ரெட் ரோஸ் போடுறது அல்லது நார்மலாக நம்மளுடைய நாட்டு ரோஸ் போடுறது, எந்த வகை இருந்தாலும் சரி, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதோடைய உடம்பு வளர்ந்ததுக்கப்புறம் எப்பெல்லாம் நுனியை கிள்றோமோ அப்போல்லாம் புதிய கிளைகள் நமக்கு பூக்கள் வரும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. நிறைய அன்றைக்கி கூட நம்மளுடைய நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, உங்களோட கேட்டில் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய ரோஜா செடியை படர விட்டு ஒரு பூ கூட இல்லைங்க, ஃபுல்லாக காயாக இருக்குன்னு. அப்படி பண்ணுறதில்ல. பொதுவாக ரோஜாவை அப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணாலுமே அதில் இருக்கக்கூடிய பொய்க்கிளைன்னு இருக்கும். அதாவது தரையில் இருக்க தண்டுலேருந்து ஒரு சில ரொம்பவும் ஸ்ட்ராங்காக பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய வகையிலான தண்டு வரும். அதை கண்டுபிடிச்சு அடியோடு வெட்டணும். அப்போ தான் அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்கள் முறையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது நம்ம அதை உறுதிப்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பயிருக்கு முடிஞ்ச அளவுக்கு மணிச்சத்து அதிகம் கிடைக்கணும். மணிச்சத்துங்கிறது என்னென்னத்தில் இருக்குது? ஒன்று ராக் பாஸ்பேட் கொடுக்கணும், எலும்பு உரம் கொடுக்கணும், பாஸ்வோ பாக்டீரியா கொடுக்கணும், கோமியம் கொடுக்கணும். அந்த மாதிரி அப்படி செய்ய நமக்கு மணிச்சத்து கொடுக்க அந்த பயிருக்கு பச்சை குறைஞ்சு பூக்கணுங்கிற இதோட வர வாய்ப்பு இருக்குங்க. இது ஒன்று. இதே தான் நுனியை வெட்டணும். வெட்ட தான் நிறைய சிம்பு விடும். சிம்பு விடுறப்ப தான் நமக்கு மொட்டுகள் வைக்கும். இப்போ அப்படியே மொட்டு வச்சுச்சுன்னா அந்த மொட்டுக்கள் பெருசாகவும் உதிராமல் இருக்கவும் அதை சிறப்பாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ வீட்டு தோட்டம் அப்படின்னா துளசி இருக்கு இல்லைங்களா, துளசி இலைகளை ஒரு கிலோ இலையை எடுத்து 5 லிட்ரு கோமியம் இருக்கு இல்லைங்களா, 5 லிட்ரு கோமியத்தில் ஒரு கிலோ அளவுக்குள்ள துளசி இலையை அரைச்சி உள்ளே போட்டுக்கலாங்க. போட்டு ஊற வச்சுட்டு இதுலேருந்து 10 லிட்டருக்கு 1/2 லிட்டரு கலந்து அடிக்கலாம். அல்லது 5 லிட்ரு நம்ம தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி 5 லிட்டருக்குன்னா அதில் அந்த 1 கிலோ துளசி இலையை அரைச்சி உள்ளே போட்டதை நம்ம ஒரு நாள் கழித்து வடிகட்டி 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர், அதாவது 1 லிட்டருக்கு 50 மில்லி அப்படி கலந்து தெளிக்கலாம். இலையே உதிராதுங்க. நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதாவது அதோட இதழ்கள் உதிராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி பண்ணி பார்க்கலாம். அடுத்த முக்கியமானது முட்டை எலுமிச்சை கரைசல் கொடுக்கறது. முட்டை எலுமிச்சை கரைசல்னால் என்ன? ஒரு பாட்டிலில் ஒரு 10 முட்டையை அடுக்கிக்கணும். அது தலை தட்டுற அளவுக்கு எலுமிச்சை சாறு எடுத்து, நல்லா சாறு எடுத்து அந்த தலை தட்டுற அளவுக்கு போட்டுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் அது என்ன ஆகும்னா, அந்த முட்டையெல்லாம் அப்படியே கரைஞ்சி இதாகிடும். ஒரு வாரம் கழிஞ்சு அந்த மூடியை திறந்துட்டு ஒரு குச்சி வச்சு இருக்கிறத நல்லா அடித்து விட்டுறலாங்க. அடித்து விட்டு ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு திருப்பி மூடி வைக்கலாம் ஒரு வாரம். அப்படி ஒரு வாரம் மூடி வச்சிட்டோம்னா அந்த ஒரு வாரம் கழித்து வர்ற கரைசல் ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரம், மொத்தம் 15 நாளில் நமக்கு கிடைக்கும். இந்த திரவத்துலேருந்து 10 லிட்டருக்கு 50 மில்லி இப்படி கலந்து அடித்தோம்னா பூவெல்லாம் பெருசாக வருங்க. அது எல்லா பூவும் பெருசாக வரும். அதில் ரோஜா கண்டிப்பாக பெருசாக வரும். நான் கீழே உதிராமல் இருக்கிறதுக்கு சொன்னேன். அடுத்து இப்போ பெருசாகிறதுக்கு சொல்கிறேன். இந்த 2 காரியத்தை பண்ணால் வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, தோட்டங்களாக இருந்தாலும் சரி, ரோஜாவோட வளர்ப்பு சிறப்பாக வளர வாய்ப்பு இருக்குது. இந்த ரோஜாவோட வளர்ப்பை பொறுத்தளவில் தரையில் ஒவ்வொரு மாதமும் நம்ம சாணத்தை தூளாக்கி கையில் வச்சுக்கணுங்க. அந்த சாணத்தை கீழ்ப்பகுதியில் போட்டு விடுறது நல்லது. இல்லை எனக்கு சாணம் கிடைக்கலன்னா மண்புழு உரத்தை அதோட வேர்பகுதியில் போட்டுக்கிட்டோம்னா அதோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ரோஜா அப்படிங்கிறப்ப எருக்கு இலை கரைசல் அதை தயார் பண்ணி எருக்கு இலை கரைசலை தரைவெளியும் கொடுக்கலாம், தெளிச்சும் கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தருங்க. வடிவம் ஒரே மாதிரி இருக்கவும் நல்லா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோடய ரோஜாவில் புழு வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சு. யாருக்கு அது வரும் அப்படின்னா, சும்மா தேவையில்லாமல் தண்ணி கொடுக்கறது, தேவையில்லாமல் ஒரே சத்தை கொடுக்கறது, மணிச்சத்து சாம்பல் சத்து இல்லாமல் தழைச்சத்து மட்டுமே கொடுத்துட்ருக்க அமைப்பு இருக்கவங்களுக்குலாம் இந்த தொல்லை வரும். கொஞ்சம் அதை மட்டும் கவனிச்சுக்கணுங்க. நீங்கள் நம்ம தழைச்சத்து இன்னும் சொல்லப்போனால் அந்த பயிருக்கு கொடுக்க வேண்டியதே இல்லை. மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் மட்டும் கொடுத்தாலே போதுங்க. ஒரு 2 மாதத்துக்கூட ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்து கீழே சுற்றி போட்டு விடலாம். அதே மாதிரி இந்த முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, அதை அரைச்ச தூள் ஒரு 100 கிராம் தூளை போட்டு விடலாம். இதெல்லாம் செய்கிறது ரோஜா வளர்ப்பில் ரொம்ப அடிப்படையான விஷயம். சொன்னதை யோசிச்சு பாருங்கள், செய்யுங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.
நன்றி.